बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम अल्हम्दुलिल्लाह नहमदुहु नुसल्ली अला रसूलिहिल करीम अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अलीम व फ़िल क़ुरआनिल मजीद बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम क़ुल सीरू फ़िल अर्दि फ़ंज़ुर कैफ़ कान आक़िबतुल लज़ीन मिन क़ब्लि कान अक्सरुहुम मुश्रिकीन सदक़ल्लाहुल अलीम वक़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम ला तुश्रिकु बिल्लाहि शैअन व इन कतिल्तु व हर्रिक्त सदक़ रसूलुन नबियुल करीम अम्मा बाद இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லோனாகிய அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரித்தாவட்டுமாக. மற்றும் அவன் சாந்தியும் சமாதானமும் முத்து முஹம்மதே முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை சற்றும் பிசராமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், ஃபுகஹாக்கள் மற்றும் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் உண்டாகட்டுமாக. இந்த உலகத்தில் மனிதர்கள் எல்லாம் நல்ல அமல்களின் பக்கம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா சொல்கின்றான், தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜக்காத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அதை போல மக்கள் எல்லாம் அந்த விஷயங்களை செய்து வருகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் பரிபூர்ணமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கு இணை வைக்காமல் அல்லாஹு தாலா சொல்லி தந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று அந்த திருக்கலிமாவை சொன்னால்தான், அல்லாஹுக்கு இணை வைக்காமல் இந்த வார்த்தையை சொன்னால்தான் மற்ற அமல்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் முன்பிருந்த சமுதாயங்கள் எல்லாம் அழிவதற்குரிய காரணம் அல்லாஹு தாலாவிற்கு அவர்கள் எல்லாம் இணை வைத்தார்கள். அல்லாஹு தாலாவிற்கு கீழ்ப்படியாமல் அல்லாஹு சொன்ன செயல்களையும் ஏவல்களையும் விலக்கல்களையும் பேணி நடக்காமல் அதில் அலட்சியமாக இருந்து அல்லாஹ்விற்கு இணை வைப்பதும், அல்லாஹுக்கு நிராகரிப்பாளர்களாக இருக்கிறதும், அல்லாஹு தாலாவுடைய தூதர்களை அவமானப்படுத்துவதும், அவர்களை கொலை செய்யுமோடு அவர்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம், அப்படிப்பட்ட ஒரு முன்பிருந்த சமுதாயம் அழிந்தார்கள். இந்த அல்லாஹுக்கு இணை வைத்ததின் காரணமாக தான். அல்லாஹு தாலா திருக்குர்ஆனிலே கூறுகிறான், குல் சீரு ஃபில் அர்லி, நபியே குல், நீங்க கூறுங்க, மக்கள் அதுல நீங்க வந்து கூறுங்க, நபியே நீங்க கூறுங்கன்னு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்றான். சீரு ஃபில் அர்லி, நீங்க உலகத்துல எங்க வேணாலும் பயணம் செய்யுங்க, உலகத்துல டூர் போங்க, ஜாலியா இருங்க, மற்ற விஷயத்துங்களெல்லாம் நீங்க ஜாலியா இருங்கன்னு அல்லாஹு தாலா குர்ஆனில் சொல்றான். சொல்லிட்டு அடுத்தது அல்லாஹு தாலா சொல்றான், பந்தொரு கைஃபகான ஆக்கிபத்துல் முகத்தி பந்தொரு கைஃபகான ஆக்கிபத்துல் லதீன மின் கபலி, நீங்க முன்பிருந்த சமுதாயத்தினரிடம் அதை அவங்களுடைய முடிவு எப்படி இருந்தது நீங்க அதை நீங்க கவனிங்கன்னு அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல கூறுறான். முன்பிருந்த சமுதாய பெருமக்கள் எல்லாம், முன்னிருந்த சமுதாயத்தை நம்மளுக்கு அல்லாஹு தாலா ஒரு படிப்படியா வச்சிருக்கான். ஏன் இந்த இணை வைக்கிற ஒரு விஷயத்துல பெரும்பாலான நபர்கள் எல்லாம் இந்த இணை வைப்பதன் மூலியமாக, அல்லாஹு தாலா குஃப்ர் செய்யும் மூலியமாக அவர்கள் எல்லாம் நரகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு ஹராமாக்கப்பட்ட அவர்கள் எல்லாம் நரகத்திலே ஒதுங்குகிறார்கள். அல்லாஹு தாலாவுடைய படிப்பினைகள் எல்லாம் குர்ஆன்ல வருகிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம், நம்மளுடைய மூதாதையர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைத்தார்கள். நூஹ் நபியை அவர்கள் புறக்கணித்தார்கள். அவர்களை கொலை செய்யும் ஒரு எண்ணத்துடன் அந்த மக்கள் எல்லாம் இருந்தபோது அல்லாஹு தாலா நூஹ் நபியை கப்பலை கட்ட சொன்னான். அந்த கப்பலில் ஏறி நூஹே நீங்க போங்க அப்படின்னு சொல்றான். ஏன்னா அல்லாஹு தாலா அவங்களுடைய ஏற்காத அந்த சமூகம் இருக்கு தெரியுமா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சமூகத்தை ஏற்காதவர்கள் எல்லாம் வெள்ள பிரளயம் மூலியமாக அல்லாஹு தாலா அவர்களை அடியோடு அழித்தினான். அவருடைய முடிவு நாசமாக போனது. அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல சொல்றான், பன்னொரு கைஃபகான ஆக்கிபத்துல் லதீன மின் கபல், முன்னாடி உள்ள சமுதாயத்தினுடைய முடிவை நீங்க கவனித்துக் கொள்ளுங்க என்று அல்லாஹு தாலா சொல்றான். அடுத்து என்ன சொல்றானா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயத்துல அல்லாஹுக்கு இணை வைத்தவர்களையும் ஃபிரௌனையும் அல்லாஹு தாலா செங்கடலில் முழுகடித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள தப்பிக்க வச்சு அல்லாஹுவை
ஏற்றுக்கொண்டு அதன் அல்லாஹ் செய்த அமல்கள் எல்லாம், அல்லாஹ் சொன்ன அமல்கள் எல்லாம் சரிவர செய்த கூட்டங்களை அல்லாஹு தாலா வந்து என்ன பண்ணிட்டான், உதவி செஞ்சுட்டான். ஆனா அல்லாஹு தாலா அவருக்கு இணை வைத்தவர்களை அல்லாஹு தாலா வந்து செங்கலில் வந்து முழுகடிச்சான். அதே மாதிரி ஷுஹைப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தை அல்லாஹு தாலா நெருப்பின் மூலியமாக அழித்தொழித்தான். ஏன்? இந்த அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பதின் ஒரு காரணமாக தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தில் உள்ளவங்களை குரங்காகவும் பன்றிகளாகவும் கழுதைகளாகவும் மாற்றினான். இந்த மாதிரி பல பல சமுதாயத்தோடைய முன் சமுதாயத்தோட மக்களை அல்லாஹு தாலா வந்து அழிச்சு நம்மளுக்கு படிப்பினை காட்டுறான். ஏன்? அல்லாஹு தாலாவுக்கு எவ்வித ஒரு இணையும் வைத்து விடாதீங்க, அல்லாஹு தாலாவுடைய விஷயத்துல எந்த ஒரு பொடும்போக்கும் காட்டாதீங்க, அல்லாஹு தாலாவுக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அவனுடைய ஏவல் விளக்கலை சொல்லி அவன் ஏவல் விளக்கலை பேணி நீங்க நடங்க, அல்லாஹு தாலாவிற்கு நீங்க கீழ்ப்படுங்க, அவன் ஆணையிட்ட அனைத்து விஷயங்களுக்கும் நீங்க மாறு செய்யாம அதனுடைய போக்குல நீங்க செய்யுங்கன்னு அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல சொல்லும் போது, நாம் எல்லாம் நம்ம அறிவு கேட்டியவர்களை வந்து அல்லாஹு தாலாவிட ஒப்பிட்டு இணை வைப்பது வந்து அல்லாஹு தாலாவுக்கு வந்து மிக ஒரு வெறுப்புக்குரிய விஷயமாகவும் அல்லாஹுடைய கோபத்திற்கு ஆளாளர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம். அதை போலதான் முன்பிருந்த சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹு தாலா அவர்கள் கோப பார்வைக்கு ஆளாகி அடியோடு அழிந்து அவர்கள் எல்லாம் அவருடைய முடிவு மிகவும் அற்பமாகவும் கேவலமாகவும் இழிவாகவும் ஆக்கினான். ஒரு மன்னர் இருந்தார், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் உள்ள ஒரு மன்னர். அந்த மனிதருக்கு வந்து அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட ஒரு இழிவான ஒரு முடிவை கொடுத்தானா, ஒரு சின்ன கொசுவின் மூலியமாக அல்லாஹு தாலா அவங்களோட முடிவாக்குனா. ஏன்? அல்லாஹுக்கு இணை வைத்ததுல ஒரே காரணத்துக்காண்டி தான் இந்த சமுதாயத்தினுடைய, இந்த நபி ஸல்லல்லாஹு நபிமார்களுடைய சமுதாயத்துல உள்ள அனைத்து மக்கள்களையும் அனைத்து மனிதர்களையும் ஏன் அழித்து ஒழித்தான? அல்லாஹுக்கு இணை வைத்தது ஒரே காரணத்துக்காண்டி தான். ரசூல்மார்களை புறக்கணிச்சிருக்கிற காரணத்துக்கு தான் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைச்சாங்க. ஒரு கடவுள் வந்து அல்லாஹு தாலாவுக்கு ஒப்பிடுறாங்க. அல்லாஹுடைய சிபத்துக்கு ஒரு அந்த பொருள் இருக்குன்னா அல்லாஹுக்கு இந்த சிபத்திற்கு, இந்த பொருளுக்கும் இந்த சிபத்து இருக்குன்னு சொல்லி அந்த பொருளை வந்து இறைவனுக்கு நிகரா இணை வைக்கிறாங்க. இது வந்து அல்லாஹுடைய ஆற்றலால தான் அந்த பொருள் இயங்குதுன்னு அவங்க நினைக்கல, இதுவும் ஒரு இறைவன் தான் சொல்லிட்டு அவங்க வந்து அந்த சமுதாய மக்களுக்கு வந்து சைத்தான் வந்து வழி கெடுத்ததுனால அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு பெரும் அழிவை கொடுத்தான். இந்த மாதிரி சிறுக்குல இருக்கிறவங்களுக்குலாம் அல்லாஹு தாலா வந்து திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரிக பிஹி. அவர்கள் யாரெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் மன்னிப்பே கிடையாது, அந்த பாவத்துக்கு வந்து மன்னிப்பே கிடையாதுன்னு அல்லாஹு தாலா திருக்குர்ஆன்ல கூறுகிறான். அடுத்த ஒரு ஆயத்துல சொல்றான், இன்னஹு மை யுஷ்ரிகு பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரம அலைஹி ஜன்னா. அந்த யாரெல்லாம் அல்லாஹு தாலாவுக்கு வந்து இணை வைத்தாங்களோ, அல்லாஹு தாலாவை புறக்கணிச்சாங்களோ அவங்களுக்கு வந்து அல்லாஹு தாலா என்ன சொல்றான்னா, அவங்களுக்கு வந்து சொர்க்கம் இருப்பது, அந்த ஜன்னா இருப்பது வந்து ஹராமாக ஆயிடும். அவங்க வந்து நுழையக்கூடிய இடம், அவங்க வந்து ஒரு ஒதுங்கக்கூடியதை அல்லாஹு தாலா சொல்றான். மாவாஹு நாரன், அவங்க வந்து யாரு? அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த நரகத்தின் பால் அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க? ஒதுக்கப்படுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, பாவத்திலே பெரும் பாவம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, அனைத்து சஹாபாக்களும் இருப்பாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, பாவங்களிலே பெரிய பாவத்தை நான் உங்கள்ட்ட சொல்லட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சொல்லுங்க யார சொல்லணும்னு சஹாபாக்கள் சொல்றாங்க. திரும்பி நாயகம் கேட்கிறாங்க, உங்களை அழித்தளிக்கக்கூடிய பாவங்களை விட்டு உங்களை அழித்தளிக்கக்கூடிய பாவத்தை நான் சொல்லி தரட்டுமா, அதை நீங்க செய்யாம இருங்கன்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க, சஹாபாக்கள் எல்லாம் நீங்க சொல்லித்தாங்க யார் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா துஷ்ரிகு பில்லாஹி ஷைஹன். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு பொருளை கொண்டும், அல்லாஹ்வுக்கு ஒரு எந்த வஸ்துவை கொண்டும் நீங்க அல்லாஹு தாலாவை இணை வைக்காதீங்க. குத்தில்து ஹரிக்து, நீங்க வந்து அடிக்கப்பட்டாலும் சரி, நீங்க வந்து கொல்லப்பட்டாலும் சரி, நீங்க வந்து எரிக்கப்பட்டாலும் சரி, உதைக்கப்பட்டாலும் சரி, நீங்க வந்து அல்லாஹ்வுக்கு வந்து இணை வைக்காம அல்லாஹ் தாலாவுடைய விஷயத்துல நீங்க பேணி நடங்கின நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாவத்திலே முதல் பாவமா அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதை சொல்றாங்க. ஆனா இந்த பாவத்தை வந்து நம்ம இடத்துல வந்து இப்போ வந்து அசால்ட்டா வந்துருச்சு. இப்பனா ஒரு சினிமா ஹீரோவா இருக்கட்டும், ஒரு அரசியல் தலைவரா இருக்கட்டும், அவங்க கிட்ட அவங்கள பார்த்துட்டாலே தளபதி எங்க உயிர், எங்க தலைவர் தான் எங்களுக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலத்துடைய இளைஞர்களா சரி, இளைஞர்களாக இருக்கட்டும் சரி, அந்த தலைவர்களை வந்து தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுறதா இருக்கட்டும், அவங்கள வந்து இறைவனுக்கு எதிராக அவங்க வந்து இணையாக்குறாங்க. எங்க தலைவர் தான் எங்களுக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முஸ்லிம் சமுதாய மக்கள்கள் எல்லாம்
இந்த முஷ்ரிக்குகளுடைய வேலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இந்த காலத்துடைய மக்கள். அல்லாஹு தாலாவுக்கு இணை வைக்கிறது முற்றிலும் கூடாது என்று முற்றிலும் கூடாது என்று அல்லாஹு தாலா தனது குர்ஆனிலும் கூறிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களின் மூலியமாகவும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போ உள்ள சமுதாயங்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இணை வைப்பதிலும் குஃபுர் வைப்பதிலும் மற்ற பல நிகழ்ச்சிகள் வைத்தாலும் அதிலையும் அல்லாஹு தாலாவுக்கு இணை வைப்பது போல பல செயல்கள் எல்லாம் செய்து அவர்கள் எல்லாம் நோன்பு வைத்தாலும் அவர்கள் எல்லாம் ஜக்காத்து கொடுத்தாலும் அவர்கள் எல்லாம் ஹஜ் செஞ்சாலும் அவர்கள் எல்லாம் அல்லாஹுக்கு இரவு நின்று வணந்தாலும் சரி, அல்லாஹு தாலாவிற்கு ஒரு இணை வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த அமல்கள் எல்லாம் அவர்கள் செய்தது எல்லாமே, இரவு முழுக்க நின்று தொழுதது எல்லாமே, பகலெல்லாம் நோன்பு வைத்தது எல்லாமே, தன்னுடைய பணத்திலிருந்து ஜக்காத்து கொடுத்தது எல்லாமே, இறைவனுக்காக மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜி செஞ்சது எல்லாமே அல்லாஹு தாலாவிடத்துல இணை வைத்தால் ஒன்றும் ஒப்புக்கொள்ளாமல் போய்விடும். அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்தை விட்டு ஹராமாக்கி நரகத்துக்குள்ளே தூக்கி வீசுகின்றான். நவுதுபில்லா, அல்லாஹு தாலா நம்மளை இதை விட்டு பாதுகாப்பானாக. நாம் எல்லாம் ஷிர்க்கு வைக்கக்கூடிய அந்த குஃப்ர் வைக்கக்கூடிய நிலையை விட்டு அல்லாஹு தாலாவிடத்துல பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹுக்காக வாழக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. முன்பிருந்த கூட்டத்தாரின் போல் நாம் நம்மளுடைய அந்த அழிவை நாம் எதிர்பார்க்காமல் அல்லாஹுடைய விஷயத்தில் நாம் பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ்வே நம்மளுக்கு தந்தல் புரிவானாக. இத்துடன் என் உரையை முறித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ தஆலா பரகாத்துஹு.